نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் அது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த இஸ்லாம் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் வழிகாட்டவில்லை, மாறாக நம்முடைய வாழ்வியலுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. நம்முடைய செயல்பாடுகள் குறித்து நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நாளை அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு உள்ளாக்கப்படும். இதிலிருந்து நமக்கு ஒன்று விளங்குகிறது, இஸ்லாம் வாழ்வியலுக்கு உண்டான அனைத்து சுய ஒழுக்கங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பானவர்களே, செயல்பாடுகளை விட பேச்சு ரொம்ப அது எளிதானதாக இருக்கிறது என்றாலும் கூட அதனுடைய விளைவு அது மிகவும் கடுமையானதாக அது இருக்கும். இரத்தம் சிந்தாமல் பிறரை காயப்படுத்தக்கூடிய சக்தி நம்முடைய நாவுக்கு இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனை நம்முடைய நாவு எப்படி வேண்டாலும் புரட்டிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், புகாரியிலே பதிவாகிறது, இன்னல் அபுத லா யதகல்லமு الناس برضوان الله لا يلقى بها بالا يرفع الله بها درجات. ஒரு மனிதன், ஒரு அடியான், அவன் பொருட்படுத்தாமல் ஏதச்சையாக ஒரு வார்த்தையை அவன் பேசுகிறான். யதார்த்தத்திலே அந்த வார்த்தை அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய தரஜாக்களை, அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். மற்றொரு அடியான் எதச்சையாக ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலம் அவன் நரகத்தின் அடிபாதாரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் அல்ல, ஒரு வார்த்தை ஒரு மனிதன் சோரம் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. அதே ஒரு வார்த்தை ஒரு மனிதன் நரகத்தின் அடிபாதாரத்திற்கு செல்வதற்கும் இந்த வார்த்தை காரணமாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், வயகூலுல் லதீஹி அஹ்ஸன், நபியே நீங்கள் என்னுடைய அடியார்களிடத்தில் நீங்கள் சென்று சொல்லுங்கள், அவர்கள் நல்ல வார்த்தைகளை அவர்கள் பேசட்டும் என்பதாக. தவறான வார்த்தைகளை, இஸ்லாத்திற்கு முரணான வார்த்தைகளை, அதுவும் குறிப்பாக பிறரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே தான் நபியின் அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலே கூழா கற்களை போட்டுக் கொள்வார்களாம். சில வார்த்தைகளை பேசாமல் தவிர்ந்து கொள்வதற்காக வாயிலே கற்களை மின்று கொள்வார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். மேலானவர்களே, ஒரு வார்த்தை, ஒரு மனிதனின் கண்ணியம் அதன் வார்த்தையில் இருக்கிறது. நல்ல விதமாக நடந்து கொள்கிறார், பிற மக்களிடத்திலே அன்பாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவருடைய கண்ணியம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே சமூகத்தில் கண்ணியமான ஒரு மனிதர் தவறுதலான வார்த்தைகளை பேசுகிறார், அவர் கடினமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர் இந்த வார்த்தை, அந்த பேசுவதன் மூலியமாக கண்ணிய குறைவான நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். துனியாவில் மட்டுமல்ல, இந்த நிலை ஆகிரத்திலும் அவருக்கு தொடர்கிறது. அந்த இழிவான நிலை ஆகிரத்திலும் அவருக்கு தொடர்கிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில அமல்களை சொல்லி தாருங்கள், அதன் மூலமாக நான் சுவனம் செல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் தொடர்படியாக நிறைய அமல்களை சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், கிஃப் அலைக ஹாதா, தன் நாவை பிடித்து நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிடிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது நபியர்கள் சொல்கிறார்கள், பேசக்கூடிய பேச்சின் மூலியமாக ஒரு அடியான் நரகத்திலே முகம் குப்புற அவன் கவிழ்க்கப்படுவான் என்று சொல்கிறார்கள். வேளாணவர்களே, நம்முடைய பேச்சு நம்முடைய ஆகிரத்திலும் நமக்கு அது பாதகமான ஒரு நிலையை நமக்கு அது ஏற்படுகிறது. பேசியதற்கு பின்னால் கை சேதப்பட்டு எந்த பயனும் இல்லை சொல்வார்கள். பூட்டை உடைத்ததற்கு பின்னால் சாவி கிடைத்து எந்த பயனும் இல்லை. அது போலத்தான்
எனவே தான் சாலிஹீன்கள் நல்லோர்கள் பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மௌனத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், பேச்சு என்பது அது வெள்ளியை போல, தங்கம் என்பது, மௌனம் என்பது தங்கத்தை போல. நமக்கு தெரியும் வெள்ளியை விட தங்கத்திற்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே தான் நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் மௌனத்தை கடைபிடியுங்கள், உங்களுடைய வெற்றிக்கு அது காரணமாக இருக்கும் என்பதாக. குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதீஹி ரகீபுன் அதீத். நம்ம பேசக்கூடிய எந்த வார்த்தையும் அதை ஒரு வலுவான ஒரு மலக்கதை கண்காணித்தே தவிர இல்லை என்பதாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது. மேலானவர்களே, நம்முடைய வார்த்தைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேசி ஈருலக வெற்றிக்கு காரணமானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.